ஸ்ரீவில்லிபுத்தூரில் வர்த்தக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடால் பால்கோவா உற்பத்தி முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் என்றாலே நினைவுக்கு வருவது பால்கோவாதான். கடந்த காலங்களில் விறகு அடுப்பு மூலம் பால்கோவா தயாரிப்பு நடைபெற்று வந்த நிலையில் தேவை அதிகரித்ததால் சிலிண்டர் மூலம் பெரிய அளவில் பால்கோவா தயாரிப்பு நடைபெற்று வந்தது. தற்போது ஏற்பட்டுள்ள கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா உற்பத்தியே முடங்கும் நிலை உருவாகியுள்ளது. அது மட்டுமின்றி ஆட்குறைப்பு செய்ய வேண்டிய சூழலும் நிலவுவதால் தொழிலாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர்ஸு, பால் உற்பத்தியாளர்கள், பால் கொள்முதல் பண்ணுற பால்காரர்கள் எல்லாத்தினாலும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிகமான ப்ரொடக்ஷன் நம்மளால் பண்ணி கொடுக்க முடியாது. வாடிக்கையாளர்களுக்கும் பால்கோவா இல்லைன்னு சொல்கிற சூழ்நிலையில் தான் இருக்குது. பால்கோவா உற்பத்தி பாதிப்பு மட்டுமின்றி சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேர உணவகங்களும் மூடப்பட்டு வருகின்றன. இதனால் உணவகங்களுக்கு விநியோகிக்கப்படும் வாழை இலை விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. நிறைய ஹோட்டல்கள் அடைச்சிடுறாங்க. இதனால உங்களுக்கு எங்களுடைய வியாபாரம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, உங்களுக்கு ஹோட்டல்களுக்கு போட்ட வரவு செலவுகளும் ரொம்ப தடைபடுது. சிலிண்டர்ன தட்டுப்பாடுனால இலக்கட்டு 700 800 விற்ற இலக்கட்டு இன்றைக்கி வெறும் 100 150 ரூபாய்க்கு சூழ்நிலைக்கு வியாபாரம் மாறி போச்சு. மறுபுறம் பலர் விறகு அடுப்புக்கு மாறுவதால் அடுப்புகள் ஆர்டர் அதிகமாக வருவதாக தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இப்போ நாங்கள் முதல்ல இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் கேஸ் ஸ்டவ் தான் பண்ணிக்கிருந்தோம். ஆனால் இப்போ கேஸ் டிமாண்டு காரணமாக இப்போ நம்ம விறகுல பண்ணுற அடுப்பு மாதிரி இப்போ பண்ணி ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஸோ இதில் இப்போ ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு விதமாக கேட்குறாங்க. ஸோ அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த விறகு அடுப்பில் கேஸ் ஏர் ஃப்ளோ பண்ணி பண்ணுற மாதிரி, ஸோ இது மாதிரி ஒரு 4-5 வெரைட்டி டைமாக அடுப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ சிலிண்டர் தட்டுப்பாட்டால் விறகு அடுப்பு தயாரிப்பாளர்கள் மட்டுமே மகிழ்ச்சியில் திளைக்க பெரும்பாலான வர்த்தகர்கள், தொழிலாளர்கள் கலக்கத்தில் தவித்து வருகின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.